படைச்சானே கேப்டனை படைச்சானே கேப்டனை படைச்ச வந்தா இந்த ஏழைகளை படைச்சானே பூமி எங்கும் படைச்சானே கண்களையும் படைச்சானே கண்களையும் படைச்ச வந்தா கேப்டனை படைச்சானே உயிர் உயிரும் உறவுறவும் அழகே மனமேடையடா நடக்கும் என்றும் பாதையிலே வழி நடக்கும் சிங்கமடா பூமி எங்கும் படைச்சானே நம் கேப்டனை படைச்சானே கேப்டனை படைச்சவன் தான் இந்த ஏழைகளை படைச்சானே. மக்கள் நலம் மக்கள் நலம்னு சொன்னாரடா, அவரை கூட்டிட்டு போயிட்டானாடா அந்த அண்ணாமலையாரு. அவருக்காக 18வது கிரிவலம் நேற்று தாண்டா முடிச்சுட்டு வந்தேன். அந்த கடவுள் கூட காப்பாத்தலையாடா. இந்த தமிழ்நாட்டை யாருடா அடுத்து காப்பாத்துவா? நல்லா இருப்பாரு வந்துருவாருன்னு நினைச்சேனப்பா, கடவுள் கை விட்டுட்டாரப்பா. ஐயா, நீ மட்டும் சொர்க்கத்துல போறியா? எங்களை எல்லாம் நரகத்துல விட்டுட்டு வரலாற்று படைப்புல இடம் பெற்றுட்டீங்களா? கொஞ்ச நாள் இருந்திருக்க கூடாதா? நல்லா இருந்திருக்க கூடாதா? படாத பாடுபட்டீங்களா? அதனால கூட்டிட்டு போயிட்டாரா கேப்டன். நாங்களாம் இருந்து என்ன கேப்டன் பிரயோஜனம்? நீ எவ்வளவு நல்லவன் கேப்டன், எவ்வளவு நல்லது செஞ்சிருப்ப, எவ்வளவு அள்ளி கொடுத்துருப்ப, எவ்வளவு சொல்லி கொடுத்துருப்ப. உன்னை யார் இனிமே பின்பற்ற போறாங்க? எங்க இனிமே கேப்டன் வருவாரா? கேப்டன் வாங்க கேப்டன், என்னால தாங்க முடியல கேப்டன். கேப்டன் வாங்க கேப்டன். நான் வீட்டுல இருந்தே அழுதுகிட்டு தான்டா இருந்தேன். பச்சை தண்ணி குடிக்கலடா, இப்பதானே மயக்கமா வந்துருன்னு ஒருத்தன் கொடுத்தான். ஆமாடா, இனிமே நம்ம அந்த கேப்டனை பார்க்க மாட்டேன்டா. அந்த தங்கத்தை நிறைஞ்ச மனசுக்கு சொந்தக்காரர் அவரு, சொக்க தங்கண்டா அவரு. அத போய் கடவுள் தூக்கிட்டு போயிடுச்சாடா. இனிமே கடவுளும் இல்ல, தர்மமும் இல்ல, நியாயமும் இல்லடா, போகடா. ஆமாடா, அவர் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் தான் 3-4 வருஷமாவே அப்படித்தானடா இருந்தாரு. அவர் நல்லா இருந்தாண்டா ஒவ்வொரு கிரிவலமும் போய் சுத்துவேன். அந்த கடவுள் கூட கைவிட்டாரப்பா. ஐயோ கேப்டன், என்னால தாங்க முடியல கேப்டன். நான் அழுவுறது உன் காதல கேட்கலையா? வாங்க கேப்டன், ரிட்டர்ன் வாங்க கேப்டன். கேப்டன் இனிமே எங்க வீர்ல பயிருக்கு ஒண்ணு ஆகாது. இப்படியே நான் சேர்த்தா கூட கவலைப்பட மாட்டேன் நானே. அவருக்கு அவரு கூட எப்பாரு சின்ன பையன் தான். நான் 1 வயசுனா இருந்தாலும் சரி என்னால முடியல. சத்தியமா பெரிய ஆள் வேலை செய்யறேன். சோறுல சத்தியமா தூக்கிற ஓடாது. எனக்கு தெரியாது. காலையிலே தெரிஞ்ச நான் வேலைக்கே போயிருக்க மாட்டேன். தெரியுதா? அங்கே போய் கேட்ட உடனே இப்படி சொன்னவருக்கு நான் டெய்லி வயதான் வருவேன். ஏதோ ஒன்று தெரியுதா? அவர் படத்தை பார்க்குறோமா, கஸ்தூரி மான் குட்டியா இது கண். ஐயோ பேர் இருப்பா உலக தமிழே நாச்சு சார். என்னோட அன்பு தலைவர் அவர் தான். இதுக்கப்புறம் அவர் யாருமே கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது. இவர் வந்திருந்தா நாட்டு மக்கள் சத்தியமா சொல்ற நல்ல செஞ்சிருப்பாரு. அது மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். எங்க காசை போட்டு என் போஸ்ட், என் பேனர் செலவு, போஸ்ட் செலவு, பேனர் செலவு எங்க உழைப்பில் யாருக்கிட்டே கையேந்தி எந்த கடையிலும் போய் வாங்கல. உழைச்சி அவருக்காக நான் பண்ணோம். இன்னைக்கும் நாங்கள் தம்பியா நிற்கிறோன்னா அவருக்காக மட்டும்தான், அந்த மனசுக்காக தான். வேற காசுக்கு எதுக்குமே கிடையாது. உண்மையாக என் பொண்டாட்டி பிள்ளையே திட்டுவா, நீ சும்மா செலவு பண்ணிருக்கேன்னு. ஆனால் நாங்கள் பண்ணது கேப்டன் மட்டும்தான். இன்னைக்கு எதுக்கு ஓடியாரன்னா அப்புறம் பார்க்கணும். அவர் போவோம், நாங்கள் இறக்க மாட்டோம். எனக்கு சத்தியமாக நான் அன்றைக்கி கூட ஐப்ப மாலை போட்டுருந்தேன். ஐப்பகிட்ட வேணுது அதான் நான் மாலை போட்டிருக்கேன். அவர் சாகக்கூடாதுன்னு வேணுனேன். ஆனால் இப்போ மாலைக்கு போயிட்டு வந்துட்டேன். அங்கேயே 2 நாள் இருந்தேன். அப்போ கூட வேணுனேன். இப்போ வந்து இப்படி ஆட முடியும் எனக்கு நம்ப முடியல. கையும் இல்லை காலும் இல்லை வந்தேன். ஏன்னா எனக்கு கேப்டன் மட்டும் தான்.
நாங்கள் காசுக்கு எங்களுக்கு யாரையும் கேளுங்கயா, இவங்களுக்கு இந்த அம்மா கேளுங்க, காசு யாரும் வாங்கல. எங்கள் உழைப்பில் சம்பாரிச்ச காசு தான் நாங்கள் பேனர் அடிப்போம், போஸ்டர் அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். சின்ன பிள்ளைந்து நான் 8 ரூபா கொடுப்போம். அப்போ என்னன்னா ஒரு பேப்பரில் போட்டு அந்த டைப் ரைட்டிங் தான் பண்ணுவாங்க. அதுலேருந்து நாங்கள் இருக்க ரசிக்கிறா. இன்னைக்கு அவர் இறந்தாருன்னா எங்களால் தாங்க முடியல. அவ்வளோ ரூபா எவ்வளோ சொல்லல, அழுது புலம்பி வரேன்னா எங்களுக்கு காசு வேணையா. அவர் முதலமைச்சர் இருந்தா நான் எல்லா மக்களும் என்ன அவர் யாரு எந்த கட்சியை நான் சொல்ல, ஸ்டாலின் எவ்வளவு இவர் இருந்தா நான் எல்லா எவ்வளவு குத்தானா வண்டியில ஒரு ஒரு தெருவுக்கு குத்தானா எவ்வளவு கொடுக்கல குத்துருப்பாரு தெரியுமா. சொன்னது இன்னைக்கு நடைமுறை ஆகுது. ரேஷன் கார்டில் எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு பொருள் வரணும் அவர் சொன்ன இப்போ நடைமுறை ஆகுதுன்னா அப்போ என் தலைவர் தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் என் தலைவரை நான் நிறைய சொல்லுவேன், நல்ல செய்தவன் இப்போ போவானா இப்போ நான் நல்ல செய்வா கெட்ட செய்வா எனக்கு வேணாம் ஐயா. என் தலைவர் ஐயா உயிரே போயிடுச்சியா, வீட்டில் உட்காந்துருக்க உயிரே போயிடுச்சு. ஏச்சு உட்காந்து என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு நான் தேமுதிகாவில் திருவாரூரில் 179 வட்ட செயலர். எனக்கு ஃபோன் வருது, என் ஃப்ரெண்டுக்கு சர்க்கிளில் ஃபோன் வருது, எனக்கு உயிரே போயிடுச்சு. நான் கிளம்பி வரேன்னா முடியலையா, ஒரு சாவா நினைக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போது நான் சொன்னேன் ஐப்பொங்கலுக்கு போயிட்டு வந்து நான் வேண்டிகிட்டே இருக்கேன், ஐயா ஐயா ஒன்றும் ஆகக்கூடாது இருக்கட்டும் அவர் இருப்பார். அவர் 2 பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட எனக்கு சந்தோஷம். எதையுமே இல்லாமல் போனார அந்நியாரை விட்டுட்டு ரொம்ப வேதனை. அவங்களும் எங்கள் அக்கா தான். ஆனால் எல்லாம் என் உசுரே போயிடுச்சு, அவ்வளோதான். எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நல்ல தலைவர் வரணும்னா கிடையவே கிடையாது. யாருன்னா சொல்கிறீங்களா நல்ல தலைவர் இதுக்கப்புறம் வருவாங்களா? கிடையவே கிடையாது. உண்மையான கை நட்டு நாங்கள் ஒரு கடையில் இப்போ கை நட்ட முடியாயா, அசிங்கமாக திட்டுவான், எங்களுக்கு கூச்சமாக இருக்கும். நாங்கள் உழைச்ச காசில் தான் எல்லாமே பண்ணியிருக்கோம், போஸ்ட்லேருந்து பேனர்லேருந்து. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. என் தலைவர் இருந்தாலே போதும், எனக்கு உசிரே போயிடுச்சு, அவ்வளோ. இதுக்கப்புறம் நம்ம என் வேலை விட்டு வேலை போச்சு, அவ்வளோதான். இனிமேல் எவனும் கிடையாது காப்பாற்று. இது போல ஒரு தலைவர் இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணா. தலைவர் இனிமேல் தலைவர் ஆகிறதுக்கு யாருக்கும் தகுதியே இல்லை. இவர் ஒரு ஆளுக்கு தான், கேப்டன் ஒரு ஆளுக்கு தான் தகுதி, வேற யாருக்கும் இல்லை. இதுக்கப்புறம் தமிழ்நாடு நக்க வேண்டிதான். நடிகர் சங்கத்தை கடன் உடம் இல்லாம ஒரு கில்லி மாதிரி இது பண்ணி, ஒரு கில்லி மாதிரி எல்லாத்தையும் கடன் உடம் இல்லாத அவ்வளோ டேலண்டா இன்னைக்கு வந்து இவர் வந்து இது வெளியிருந்து அமெரிக்காவில இருந்து போன் பண்ணி அழுகுறாரு, உன்ன மாதிரி நான் செய்வானிட்டு. கேப்டன் இல்லைன்னு வச்சுக்க, உண்மையிலேயே சொல்றேன். அதாவது வந்து கருவாடு கருமாயில இருந்து ஒரு படமா ஒரு அடிச்சாலும் போடுவாங்க, நாக்கு கடிச்சாலும் போடுவாங்க, இதெல்லாம் போடுவாங்க. நல்ல மனுஷன் அவரு, நல்ல மனுஷன். அவர் நாக்கு கடிச்சாலும் போடுவாங்க. அவர் மாதிரி யாரும் கிடையாதுப்பா. சென்னையில போட்டு விடுக்கணே, லைவ்ல போடு. அந்த அம்மாக்கு 70க்கு மேல இருக்கும். அந்த அம்மா கரெக்டா பேசுறாங்க பாரு. உன் லைவ்ல இது ஏதாவது நாளைக்கு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஏன் கேப்டனு இப்படி பண்ணாலும் போடுற, இப்படி ஓனாலும் போடுறல, இப்ப இந்த அம்மா பேசுறத நீ போடணும். நாளைக்கு நீ போடுறதுக்கு பார் சென்னை டேஸ். இதை நான் நாளைக்கு நான் பாப்பேன். காலையில நியூஸ் கேட்கும் போது எவ்வளவு வருத்தப்பட்டீங்க? சாப்பிட முடியல, காலையில கதையை பேசுறேன் 6 மணில ஐயோ ஒரு பத்தி சரிங்க, ஒரு நிமிஷம் லைவா போடுங்க சரிங்களா. ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு தகுதி வந்து எந்த கட்சிக்காரங்க ஏடிஎம்கே டிஎம்கே அது மட்டும் தான் இருந்தது. எங்க கேப்டன் மட்டும்தான் ஒரே முறையில் ஒரே ஜெயிச்சவர். அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கும் இந்த மக்கள் வந்து ஒரு நாள் லீவ் விடலாம விடலாம்ல, ஏன் விடல? ஏங்க விடல? உங்களுக்கு ஆளுங்கட்சி அதாவது எதிர்கட்சி தகுதியே இல்லாத உங்களுக்கு தகுதியே இருக்கும்போது அவர் இறந்தார். ஒரு முதலமைச்சர் ஒரு பதவியில் இருந்தவர், அவருக்கு ஏன் கொடுக்க முடியல? லீவ் விடலாம்ல, தமிழ்நாடு லீவ் விடுவாங்க சொல்லுங்க. சிறந்த தமிழ் குடிமகன் அமெரிக்கா தமிழ்நாட்டு முழுக்க இந்தியா முழுக்க பேர் வாங்கின எல்லா இடத்தையும் வாங்கினவர், ஏன் அவருக்கு வாங்கி தரல?
ஒரு நாள் லீவ் விடுங்க, கவர்மெண்ட் லீவ் விடுங்க, லீவ் விடுங்க, விடுங்க. எங்க தலைவர் கேப்டன், எங்க தலைவர் கேப்டன் இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இருங்க இருங்க, இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. லீவ் விடு, லீவ் விடு. ஒயின் ஷாப் ஏன் திறந்து வச்சுக்கிறேன்? நான் குடிப்பேன், நான் குடிப்பேன், நான் பின்னாடி போறேன், நான் குடிப்பேன், குடிச்சா திட்டுவேன், நான் சண்டை போடுவேன். கட்சி தலைவர் ஏன் ஒயின் ஷாப் திறந்து வச்சுக்கிறேன்? கட்சி தலைவர் இறந்துக்கிறாரு, பக்கத்துல ஒயின் ஷாப் திறந்து வச்சுக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல ஒரு ஒரே மனுஷன் அவர்தான். ஒரு கட்சி தலைவர் இறந்துக்கிறாரு, லீவ் விடு, பக்கத்துல வச்சுக்கிறேன். லீவ் விடுங்க. ஏன் ஒயின் ஷாப் வச்சுக்கிறேன்? ஏதாவது லீவ் விடுறீங்க, சும்மா ஒரு நாள் லீவ் விட்டு போங்க, விட்டுருங்க, லீவ் விடுங்க. ஏன் விடாம எதுக்கு வச்சுக்கிறீங்க? ஏன் ஒயின் ஷாப் திறக்கிறீங்க? அவர் ஆபீஸ், அவர் எல்லாமே வளர்ப்புறத்துல இருந்தாங்க, அதை பண்ணாம ஏன் பண்றீங்க? எதுக்கு பண்றீங்க சொல்லுங்க. இது நீங்க கரெக்டா நீங்க பண்ணலக்கா இப்ப எத்தனை மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இந்த இழப்பு எல்லாத்துக்குமே கேப்டன் ஹெல்ப் பண்றவர். இன்னைக்கு எதுக்குமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்கா. ஏன் தெரியுமா? எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்களுக்கு எங்க தலைவர் இது மாதிரி இருக்க சொல்ல எந்த போலீஸும் எந்த இதுவும் பண்ணவே இல்லை, எதுவும் எந்த கவர்மெண்ட்டும் யாரும் ஹெல்ப் பண்ணவே இல்லை. இதுக்கு இந்த கவர்மெண்ட் முடிவு எடுக்குதா இல்லை கடவுள் முடிவு எடுக்கிறாங்களா? அது வியூவர்ஸ்கெல்லாம் சொல்கிறேன் நான். தட்ஸ் ஆல்.